சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ நினைப்பது நடக்க உள்ளது. தங்கமே, இதுவரை நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நான் எதை யோசித்தாலும் அது தவறாகவே முடிகிறது. நான் என்னத்தான் செய்ய போகிறேன்? வாழ்க்கையில் என்ன என்னுடைய நிலைமை? இப்படி யோசிக்கிறாய். உன் நிலைமையை நினைத்து நீ மேலும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். கலக்கம் வேண்டாம். சிறிது நேரம் அமைதியாக இரு. நீ வேண்டியதற்கான பூஜை செய்ததற்கான பலனும் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. காலம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தால் என்ன? ஒன்றுமே ஆகாது. சிரித்தபடி இரு. மாறும் என்ற நம்பிக்கையில் செய். அனைத்துமே நல்ல விஷயங்கள் நடக்கும். தங்கமே, நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் உன்னை தொடர்வேன். இனி உன் எல்லா நாட்களும் என்னுடைய பார்வை உனக்கு இருக்கும். கடினமான வாழ்க்கை என்று கலங்காதே. அங்கேதான் உன்னை உயர்த்த பல சந்தர்ப்பங்கள் ஒளிந்திருக்கும். உன்னுடைய அனைத்து பாதையிலும் பூக்களாக நான் இருப்பேன். எப்பொழுதுமே கல் முள் இருந்தால் நானே அங்க பூக்களாக இருந்து நான் என் மீது நடக்க வைத்து உன்னை நான் உனக்கு வேண்டிய இடத்தில் கரையும் சேர்ப்பேன். இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாகவே ஜெயமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்தால் தட்டி விட்டு விடாமல் அதை நிச்சயமாக இறுக்கமாக பிடித்து கொண்டு நான் தந்தது என்று அதை அனுபவிக்க பழகு. எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் கிடைக்கும் வாய்ப்புகளை பிடித்து கொண்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு செல்வாய். ஒவ்வொரு வாய்ப்பையும் தவற விட்டுவிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று யோசிப்பது தவறு. தவறை செய்யாமல் இனி வரும் வாய்ப்புகளை சுதாரிப்பாக பயன்படுத்திக்கொள். நீங்கள் என்றுமே நல்ல வளமுடனும் நலமுடனும் வாழ்வீர்கள். இன்று நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இன்றைய நாளை தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் என்று சாய்நாத். ஓம் சாய்ராம்.